நாகர்கோவிலில் நடைபெற்று வரும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1785 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து வருகிறார். காட்சிகளை முதலில் பார்ப்போம். அடுத்ததாக 30 கோடி ரூபாய் மதிப்பிலான மினி தகவல் தொழில்நுட்ப பூங்கா உட்பட 294 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1237 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். மூன்று கடல்கள் சங்கமித்து தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷுடன் நாம பேசலாம். ரமேஷ், முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கக்கூடிய இந்த திட்டங்கள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். மொத்தம் 1785 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இதுல என்னென்ன திட்டங்கள் முதலமைச்சர் இன்றைக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா, மொத்தம் 25,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி வடசேரியில 69 கோடி மதிப்பீட்டில் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணியை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். நாகர்கோயில் மாநகராட்சியை மேம்படுத்தும் வகையில 119 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு முதலமைச்சர் இன்றைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு நிதி மற்றும் மத்திய நிதிக்குழு மானியத்தின் கீழே 34 கோடி ரூபாய் செலவில் மாநகர சாலைகள் சீரமைத்தல், பிரதான சாலைகளை பொதுமக்கள் வசதிக்காக புதிய நடைபாதை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை முதலமைச்சர் இன்றைக்கு நாகர்கோயில்ல தொடங்கி வைத்திருக்கிறார். அதே மாதிரி நாகர்கோயில் மாநகராட்சி அலுவலக வளாகத்துல 99 லட்சம் செலவுல ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் முதலமைச்சர் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். நாகர்கோயில்ல இந்த தக்கலை பேருந்து நிலையம் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல விரிவாக்கம் செய்யப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டிருக்கு. இதனை முதலமைச்சர் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில நாகர்கோயில்ல மினி டைட்டில் பார்க் 39 கோடியில அரசு அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது. அதனையும் முதலமைச்சர் இன்றைக்கு அடிக்கல் நாட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்தும் புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. குளச்சல் அருகே வாணியங்குடி பகுதியில புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் திட்டம் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதனையும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதே மாதிரி குளச்சல் மீன்பிடி துறைமுகம் விரிவுபடுத்த 350 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்க பணிகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் முதலமைச்சர் அறிவிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியாக நாகர்கோயிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மூலமாக 25,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள், 1785 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நிகழ்ச்சியில துறை சார்ந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.